தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். மனைவியை அருகில் வைத்துக்கொண்டு எப்படி காமத்தை விட முடியாதோ அதுபோல உடலுக்குள் நீ இருந்தால் ஆசையை விட முடியாது. உடலை விட்டு வெளியே வா, பிரம்மத்தில் உன் எண்ணத்தை வை, சூட்சும தேகத்தை அடையலாம். அந்த தேகத்தில் எந்த ஆசையும் கிடையாது. அதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. யாரை பற்ற சொல்கிறார்? பற்றற்றானை பற்ற சொல்கிறார். பற்றற்றான் யார்? பிரம்மம். பிரம்மம் எதையும் பற்றாது. அதனால் பற்றற்றானை பற்று, பிரம்மத்தை மட்டும் பற்று. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, நம்முடைய பற்றை விடுவதற்கு அந்த பிரம்மத்தை பற்றினால் உடைய எந்த பற்றும் நம்மை விட்டு அகலாது. பற்றற்றான் என்றால் பிரம்மம். பிரம்மம் என்று எதையும் பற்றுவதில்லை. ஆனால் எல்லா பொருள்களும் பிரம்மத்தையே பற்றி இருக்கிறது. மரம் இலையை பற்றுவதில்லை, இலைகள் தான் மரத்தை பற்றி இருக்கிறது. காமத்தை கண்டு மிகவும் பயன் கொள்ள வேண்டாம். காமம், அழுகை, சிரிப்பு, பசி, தூக்கம், துக்கம், மகிழ்ச்சி இவையெல்லாம் உணர்வுகள், வரும் போகும். யாரும் ஒரு நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்க முடியாது. யாரும் ஒரு நாள் முழுவதுமாக சிரித்து கொண்டே இருக்க முடியாது. யாரும் ஒரு நாள் உணவு உண்டு கொண்டே இருக்க முடியாது. யாரும் ஒரு நாள் முழுவதாக போகம் அணிவித்து கொண்டு இருக்க முடியாது. எல்லாம் சில நிமிடங்களே நடக்கும். அதுவும் உடல் செயல்படுத்துகிறதே தவிர அனுபவிப்பதில்லை. உடலில் இருக்கும் அவயங்கள் தான் இதை செயல்படுத்துகிறது. அவயங்கள் இல்லை என்றால் இதெல்லாம் நடக்காது. காது இல்லைன்னா காது கேட்குமா? மூக்கு இல்லைன்னா மூக்கு எப்படி சுவாசம் பண்ணும்? கண்ணு இல்லைன்னா கண்ணு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அதுபோல் அவயங்கள், உடல் உறுப்பு இருந்தால் தான் அது வேலை செய்யுமே தவிர உடல் உறுப்பு இல்லைன்னா வேலை செய்யாது. ஆண்குறி இல்லைன்னா வேலை செய்யுமா? அப்புறம் எப்படி காமம் வேலை செய்யும்? அப்போ அந்த உறுப்பு இருந்தால்தான் வேலை. உறுப்புக்கு தானே வேலையை தவிர மனதிற்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அவயங்கள் நீங்கள் அல்ல, பின் ஏன் இந்த அவயங்களுக்காண்டி பலியிடுகிறீர்கள்? அவயங்கள் இல்லாத சூட்சும தேகத்தை பற்றுங்கள். அந்த ஒளி தேகத்தில் தான் நம் தேவகுமாரன் இருக்கிறார். அவயங்கள் இறுதி நாள்களில் இலைகள் போல தளர்ந்து விடும், பின் உணர்வு அற்று போய்விடும். உணர்வுலாம் போயிடுதில்ல, காது கேட்காம போகுது, கண்ணு தெரியாமல் போயிடுது, நடை தளர்ந்து விடுகிறது, எல்லாம் தளர்ந்து போய்விடும். பிறகு தளர்ந்து போனதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. முட்டை கூடு இருந்தால்தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் அந்த முட்டை கூடே குஞ்சு இல்லை. அதுபோல் இந்த தேகத்தை வைத்து தான் சூட்சும தேகத்தை பற்ற வேண்டும். ஆனால் இந்த கூடே நாம் அல்ல என்று தெளிவாகுங்கள். இந்த கூடு நாம் என்று இதற்கு பட்டம், பதவி, சுகம், மரியாதை தேடுகிறீர்கள். ஆனால் இந்த தேகம் நாம் அல்ல. பின் இதற்கு நீங்கள் எதை தேடினாலும் வீணே. உயிரை பாருங்கள், உயிரை பற்றுங்கள். உயிர் பெற்று விண்ணுலகம் செல்லலாம். முட்டையிலிருந்து வெளிப்படும் குஞ்சி முட்டை கூடை பற்றாமல் தன் தாயை அண்டுவது போல் நாமும் நம் கூட்டை விட்டு பிரம்மத்தை சரணடைய வேண்டும். இங்கு நீங்கள் உங்கள் உயிர் பொருளை தேடாமல் உலகத்தின் பொருள்களை தேடி வைப்பதால் ஒரு பயனும் இல்லை. காலம் நமது யமன். காலம் கடக்கும் முன் விரைந்து செயலாற்றுங்கள். சுழுமுனை சுவாசத்தை ஏன் பழக வேண்டும் என்றால், நுரையீரல் சுவாசம் நின்று விட்டால் இந்த சுழுமுனை சுவாசம் செயல்படும். உங்கள் உடல் இறக்கும் தருவாயில் நுரையீரல் சுவாசம் நின்றுவிடும். யோகிகள் இந்த சுழுமுனை சுவாசத்தை திறந்து வைத்ததால் அதன் வழியாக சுவாசத்தை இயக்கி உடலை அழுகாமல் காப்பாற்றுவார்கள். இதை நாம் மூக்கில் சுவாசம் நடக்கும் போதே சுழுமுனை சுவாசத்தை இயக்கி பழக்க வேண்டும். இது சுழுமுனை சுவாசத்தை இயக்கி பழக்க வேண்டும். இது சித்தனால் மட்டுமே யோகி ஆக முடியும். யோகி பிறகு ஞானி ஆகுவார். இந்த சுழுமுனை நாளில் தான் தனஞ்சயின் வாயு உள்ளது. உங்கள் உடலில் உள்ளவரை இது இருக்கும். பிறகு 3 நாளைக்கு மேல் அது தொப்புளை வீங்க வைத்து வெடிய வைத்து வெளியே போய்விடும். அதற்கு முன்னரே நாம் அந்த வாயுவை மேலே ஏற்றி ஜோதி கணலில் அதை எரிக்க வேண்டும். இதுதான் உங்கள் கர்மா. இதை எரித்து விட்டால் பிறகு உங்களுக்கு பிறவி இல்லை. பிரம்மத்தில் இயக்கம் உங்களை இயக்கும். இந்த உலகத்தின் நுரையீரல் சுவாசத்தை மட்டும் நம்பிராமல் உட்சுவாசத்தை நாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது சுவாசித்தது போல் இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது சித்தியாவதற்கு நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள் இல்லை. ஒரு பொருள் உனக்கு கிடைத்து விட்டால் நீ மகிழ்ச்சி அடைகிறாய். ஆனால் எந்த பொருளும் அறியாமலும் எந்த பொருள் மீதும் பற்றில்லாமலும் சிந்தனையற்று ஆனந்தமாக இருப்பதே ஆனந்தம். அப்பொழுதுதான் அந்த ஆனந்த சுரபி சுரக்கும். குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு பால் சுரக்குதில்ல, குழந்தை பிறந்ததானே சுரக்குது, அது மூலம் சுரக்கல இல்லை. அதுபோல் உன் சூட்சும தேகம் உள்ளே பிறந்தால் குழந்தையை எப்படி பால் கொடுக்குதோ அதுபோல் உனக்கும் அண்ணாக்கிலிருந்து அமுதம் வரும். அந்த அமுதத்தை நாம் சுவைக்க வேண்டும். பிரம்மத்தின் இணைப்பு அமுதமே உணவு. சுழுமுனை சுவாசம் நடக்கும்போது நுரையீரலின் சுவாசம் தானாகவே ஒடுங்குவதை நீங்கள் சுயனுடனே அறியலாம். பூலோகத்தின் வாசம் நின்று சிவலோகத்தின் சுவாசம் தானாக இயங்கும்.
தாய் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்ததும் எப்படி தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறதோ அப்படியே பூலோக தொடர்பை விட்டு பிரம்மத்தில் புகுந்தால் பூலோகத்தின் தொடர்பை இறைவன் அறுக்கிறான். இதைத்தான் திருமந்திரத்தில் மாயப்பிறப்பறுக்கும் மன்னன் என்று கூறுகிறார். மகாவிஷ்ணு படத்தில் அவரின் தொப்புளில் இருந்து நூலிலை போல தோன்றிய அந்த தாமரையில் பிரம்மன் மகாவிஷ்ணு படைத்தது போல் ஒரு படம் உண்டு. இதன் தாற்பயம் என்னவென்று புரிகிறதா? விஷ்ணு பிரம்மனை தொப்புளில் தான் படைக்கிறார். பிரம்மன் யார்? பிரம்மன் படைத்தல் தொழில் புரிபவர், உயிர் கொடுப்பவர். அப்பொழுது உயிர் எங்கு உள்ளது? தொப்புளில் தான் உள்ளது. அதை தான் படத்தில் உங்களை காட்டுகிறது. தொப்புளில் தான் பிரம்ம நாடி உள்ளது. அதில் தான் பிரம்மன் உதிக்கிறார். அந்த பிரம்ம நாடி தான் உருதரித்த நாடி, சுழுமுனை நாடி. அதில் தான் நம் கர்மவினை பதிவை பிரம்மன் எழுதினார். அங்குதான் உன் தலையெழுத்து உள்ளது. பிரம்மன் எழுதிய பதிவை பிரம்மேந்திரத்தில் வாசிக்கணலால் எரித்து பிறவா நிலையை அடைய வேண்டும். சிவலிங்கத்தின் கீழ்பாகம் பிரம்மம், நடுபாகம் விஷ்ணு, மேல்பாகம் சிவம். பிரம்மன் பகுதியை தொப்புள் கொடி உயிர் உள்ள நிலை. நாம் உதித்த இடம் விஷ்ணு பகுதி உடல், சுக்கிரன் தன்மை, சுக்கிரத்தில் உண்டானது. சிவன் பிரம்மம், பிரம்மேந்திரத்தில் உள்ளது. இதுவே கைலாயம் எனப்படும். ஆக சிவலிங்கத்தின் 3 பகுதியும் இதைத்தான் குறிக்கின்றது. விந்து, உடல், ஆத்மா. உயிர், தேகம், பிரம்மத்தின் ஒளி. பிரம்மத்தின் ஒளியை நம் உயிர் நிலையும் உடலால் மறைக்கப்பட்டுள்ளது. பட்டுப்பூச்சியின் கூட்டை போல இதை நம் உடலை விட்டு வெளியே வந்து நம் உயிரை விடுதலை அடைய வைத்து பிரம்மத்தில் கலக்க வேண்டும். பட்டுப்பூச்சி கூட்டை விட்டு வெளியே வருவது போல் இது நமது உடல் என்று உடலுக்குள்ளேயே வாழ்ந்து வந்தால் பட்டுப்பூச்சி கூட்டினுள்ளே இறப்பது போல் எல்லோருக்கும் இறப்பு வரும். வெளியே வாருங்கள், சிறகடித்து பறந்து செல்லுங்கள். இது உங்கள் உடல் அல்ல. நீங்கள் அடைய வேண்டிய உடல் வேறு. சித்த தேகம், ஒளி தேகம், காற்று தேகம். நீங்கள் பிறவானலை அடைய வேண்டி தவம் புரியும் தவத்தோர். வணக்கம்.